அருமையானே அற்பமா இருக்கும். யாருமே மதிக்க மாட்டேங்காங்க, நமக்கு படிப்பு வர மாட்டேங்கு, பாட்டு வர மாட்டேங்கு, வீட்டுல எல்லாம் இருக்கிறவங்க நமக்கு அடுப்பாங்கரையிலே தான் நம்மளை போடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? பெண்களுக்கு இந்த காலங்களில் இல்லை, பழைய காலங்கள்லாம் அப்படிதான். இப்போ படிக்கிற பெண்களுக்கு அடுப்பறையில கிடக்கிற பெண்களுக்கு படிப்பு எதுக்குன்னு, இப்போ படிக்கிற பெண்களுக்கு அடுப்பாங்கரை எதுக்குன்ற மாதிரி என்ன செய்யிட்டு ஆயிடுச்சு. அருமையான அப்படின்னாலே ஆண்டவர் யாரையும் தூக்கி நிறுத்தணும்னு நினைக்கும் போது அவங்களுடைய தகுதியை பார்க்கறதே கிடையாது. அவர்களை தகுதி இல்லாதவருடன் தகுதிப்படுத்தி என்ன செய்வார், உயர்த்துவார். அதே மாதிரி யோசேப்பை பாருங்க, அவன் சொன்னா தகப்பனாருக்கு ரொம்ப நல்ல பையன்தான், ரொம்ப அருமையான பையன்தான். ஆனா கூட அவனுடைய அவன் நிமித்தம், அவன் கண்ட சொப்பனத்து நிமித்தமும் தகப்பனும் தாயும் தகப்பனுமே அவனை பகைக்கிற நிலைமை நினைச்சிட்டு வந்துட்டு நாங்கெல்லாம் உன்னை வணங்குவோமோ அப்படின்னு சொல்லி தகப்பனே செய்யறாரு, கேட்கிறாரு. அப்ப அப்படி இருக்கும்போது அவனை பற்றி ஒரு உறுத்தல், அவனை பற்றி நல்ல எண்ணமே அவங்க மனசுல நினைச்சிருக்காது, இருந்திருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அது மட்டும் இல்லாம பாருங்க, அவன் எல்லாம் அந்த அவனை தூக்கி கொண்டு குழியில போட்டது, அந்த போத்திபார் வீட்டுல கொண்டு போட்டது, அந்த போத்திபார் மனைவியினுடைய பாவம் செய்ய தூண்டது, அதுல இவன் தப்புனது. ஆனாலும் கூட இவன் சொன்னதை யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க. அந்த போத்திபார் வீட்லயே அந்த சூழ்நிலை இவன் ரொம்ப மோசம், அந்த எபிரேன் ரொம்ப மோசம், எபிரேன் ரொம்ப மோசம் தானே சொல்லியிருப்பாங்க. உண்மை அது இல்லைனாலும் எல்லாரும் இவனை பாக்குறவங்க அதான் சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அந்த சிறைச்சாலையில் உள்ளவங்க கூட அப்படிதான் நினைச்சிருப்பாங்க, அவனை கேவலமா தான் பேசியிருப்பாங்க. பாருங்க, பெண் பித்தன் அந்த அந்த போத்திபார் மனைவி தப்பா நடந்துட்டானோ, அதனாலதான் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஆனாலும் அவனைதான் ஆண்டவர் நினைச்சாரு, ஒரு அதிகாரியாக நினைச்சார் வைத்தார். அதனால ஆண்டவர் தகுதியை பார்க்க மாட்டார், நம்முடைய பொறுமையான எண்ணம், ஆண்டவர் மேல நாம வச்சிருக்கிற நம்பிக்கை இதுதான் ஆண்டவர் என்ன செய்வார் பார்ப்பாரு. இதுக்கு மேல பாருங்க, சவுல், 2 சவுலை பத்தி நம்ம வேதத்துல பார்க்க முடியும். பாருங்க, முதல்ல பழைய ஏற்பாட்டு சவுல் ராஜா, அவனுக்கு பாருங்க அவன் ஏதாவது யுத்த வீரன் அப்படி இப்படி ஏதாவது போட்டிருக்கா, ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, கழுதையில தேடி போனவன் அவனை பிடிச்சி ராஜா பாக்கிட்டாரு ஆண்டவர். அப்படித்தானே சவுல் தீர்க்கதரிசி வச்சு. அப்போ அதே மாதிரி பாருங்க, இங்க புதிய ஏற்பாட்டில் உள்ள சவுல், பவுலான மாறின சவுல், அவனுக்கு பாருங்க என்ன நடந்தது. அவன் ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டான், வரட்டு வைராக்கியம், முரட்டு வைராக்கியம். அது என்ன காரியமோ தெரியல, இவங்களை போட்டு ஆண்டவரை பற்றி சொன்னாலே அவனுக்கு பிடிக்காது. அப்படி ஒரு குருட்டு வைராக்கியம் அவனுக்கு இருந்துச்சு. அவனை பிடிச்சி எரிஞ்சுட்டாரு. அவ்வளவு வைராக்கியமான பலசாலி, ரொம்ப படிச்சவன் தான். ஆனா கூட அறிவு கெட்டவன், ஆண்டவர் பார்வையில அறிவு கெட்டவனா இருந்தான். அவனை ஆண்டவர் என்ன செய்யாரு, தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றிட்டார். இப்படி எத்தனையோ நம்ம பைபிள்ல என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அருமையான அப்படின்னாலே எல்லா காரியங்களும் ஆண்டோடைய சமூகத்துல தான் நினைச்சிருக்கு. ஒரு கூழாங்கல் நம்ம பார்த்த வச்சுன்னா நினைச்சு கூழாங்கல்னு தீத்துற போடுவோம். ஆனா அதே சமயத்துல அந்த கூழாங்கல்ல தேய்ச்சி வைரக்கற்கள்லாம் ஆரம்ப காலங்கள்ல கூழாங்கல்ல இருந்து தானோ. அந்த கூழாங்கல்ல அப்படி இருந்துச்சுவான், அங்க உடைச்சு அதுல பட்டைகளை தீட்டி வைரமாக என்ன செய்யறாங்க, மாத்திடுறாங்க. அப்படி கூழாங்கல்லாகிய நம்ம ஆண்டவர் என்ன செய்யறாரு, வைரமாக மாற்றக்கூடிய தகுதி பெற்றவர்.